ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப அதிகமான மருத்துவ குணங்களுடைய ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசியை வச்சு இட்லி அண்ட் தோசை மாவு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாவு மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், முதல் 2 நாளைக்கு இட்லி சுட்டுக்கலாம், அடுத்த நாட்களில் நம்ம தோசை சுட்டுக்கலாம். இதை நம்ம அரைச்சி வச்சுட்டா ஒரு 4 நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி அரிசியில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை நிறைய பேர் இப்போ கஞ்சியாவோ கூழாவோ எடுத்துக்கிறாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு இதை நம்ம கஞ்சியாவோ கூழாவோ கொடுத்தா அவங்க சாப்பிட அவங்களுக்கு இந்த மாதிரி இட்லியாவோ தோசையோ செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க அதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ சொல்கிற விஷயம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாம். இங்கே 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசிக்கு நான் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இதை ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஓவர் நைட் அல்லது 8 hours சோக் பண்ணிடுங்க. நான் இங்கே ஓவர் நைட் இதை சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு அப்படின்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு உளுந்துக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு உளுந்து அண்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது ரெண்டையும் தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 hour மட்டும் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 1/2 hour ஆயிடுச்சு. இது நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இதை மிக்சி ஜார்லேருந்து எடுக்கும் போது அப்படியே மேகம் மாதிரி விழணும், அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் இது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அடுத்ததாக கருப்பு கவுனி அரிசி எடுத்து அதையும் நல்லா நம்ம 2-3 தடவை கழுவி எடுத்துடலாம். இப்போ இதையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இங்கே கம்மியான குவான்டிட்டியில் இருக்கிறனால மிக்சி ஜாரில் அரைக்கிறேன். ஒருவேளை உங்கள்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை மிக்சி ஜார்லேருந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இதை அரைச்சி எடுக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றிடாமல் இந்த மாதிரி நல்லா திக்காகவே அரைச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் கூட நம்ம தண்ணி ஊற்றி இன்னும் நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம். ஆனால் தண்ணியாட்டம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உளுந்து, அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே மேகம் மாதிரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அடுத்ததாக இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக எனக்கு இதை பார்க்கும் போதே ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் தாங்க ஞாபகம் வந்துச்சு. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிக்குன்றனால இதை நான் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம போட்டிருக்க கல்லுப்பு ஃபுல்லாக கரைஞ்சிடணும். அண்ட் இந்த தண்ணியும் கரெக்டாக இந்த மாவோட மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், இந்த மாவோட பதம் இந்த மாதிரி இருக்கணும். இப்படி நம்ம எடுத்து ஊற்றும் போது அது எவ்வளோ திக்காக இருக்குது, இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இந்த மாதிரி பதம் தான் தோசை மாவு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால் தான் நம்ம இட்லி தோசை ஊற்ற கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட 12 மணி நேரமே ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்ட்டு. இது எடுக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்ததுங்க. பார்க்க அப்படியே ஐஸ்கிரீம் எடுக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எப்பயுமே நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும். அப்போ இதுக்குள்ளே பபுள்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த பபுள்ஸ் தான் இட்லி நல்லா மெத்தாக வரத்துக்கு காரணமாக இருக்கும். அதனால் இந்த மாவுன்னு இல்லை, நீங்கள் எந்த மாவு நீங்கள் கரைச்சாலும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறமா இட்லி ஊற்றுங்க. எனக்கு இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி இதை டைல்யூட் பண்ணிக்கிறேன். நம்ம மாவு கலக்கும் போது இந்த மாதிரி பபுள்ஸ் க்ரியேட் ஆகுதுல்ல, இதுதான் இட்லியை நல்லா சாஃப்டாகவும் அண்ட் தோசையில் அந்த முட்டையாக இருக்குல்ல, அந்த மாதிரி க்ரியேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆகும். இப்போ இட்லி பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் இட்லிக்கு மாவு ஊற்றி அதை அவிச்சு எடுத்துடலாம். இது நார்மலாக இட்லி வேக எவ்வளோ டைம் எடுக்குமோ அதே டைம் தான் இதுக்கும் எடுக்கும். இட்லி ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷத்துலேயே ஆகிடும். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அது வெந்துச்சான்னு செக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு குச்சியில் கத்தி வச்சு விட்டு பார்த்தீங்கன்னா அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம கருப்பு கவுனி இட்லி நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ண வேண்டியதான். நல்லா மெத்துன்னு சூப்பர் சாஃப்டாக இருந்தது இந்த இட்லி. இதை சாப்பிட்றதுக்கும் கிட்டத்தட்ட நார்மல் இட்லி மாதிரி தாங்க இருந்தது. டேஸ்ட் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் நான் சொல்கிற இந்த ரேஷியோவை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டான இட்லி கிடைக்கும். உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன் இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அடுத்ததான் நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். நான் முதல் 2 நாள் இட்லி ஊற்றிட்டேன், அடுத்த 2 நாள் தோசை ஊற்றினேன். ஸோ அது நல்லா புளிச்சதுக்கு அப்புறம் தான் தோசை ஊற்றினேன். இதில் நம்ம நார்மலாக அரிசி மாவில் எப்படி தோசை வைப்போம்
அதே மாதிரி நம்ம வந்து தோசை வத்தலாம், ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பாருங்க இதுல இந்த குட்டி குட்டியான பபிள்ஸ் எவ்வளவு சூப்பரா கிரியேட் ஆயிருக்குன்ட்டு. நான் வந்து இந்த மாவாட்டின முதல் நாள் வந்து இட்லி செஞ்சேன். செகண்ட் டே தான் வந்துட்டு இந்த தோசை சுட்டேன். இட்லி எப்படி பண்ணுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. தோசை ஊத்ததுக்கு அப்புறமா அதுல எண்ணெய் ஊற்றி 2 சைடும் நல்லா வந்து மொறுவலா வர அளவுக்கு சுட்டு எடுத்துட வேண்டியதான். இந்த தோசை கொஞ்சம் சாஃப்டா தான் வருது. ஒருவேளை உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா வேணும்னா இந்த மாதிரி கல்லுல விட்டு அதை கொஞ்சம் நேரம் தேய்ச்சிட்டே இருங்க. அது அந்த ஹீட்லயே நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாகி மொடன்னு ஆயிடும். இப்போ இதை மடிச்சு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம கிறிஸ்பியான கருப்பு கவுனி தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சாப்பிட்ற வேண்டியதான். கருப்பு கவுனி அரிசி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கருப்பு கவுனி அரிசி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க. ஆனால் இதை வந்து கஞ்சியோ கூழோ சாப்பிட சிலருக்கு வந்து பிடிக்காது. அவங்களுக்கு இந்த மாதிரி இட்லியாவோ தோசையோ சுட்டு கொடுங்க, அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை டேஸ்டியாக சாப்பிட்டு வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்தா எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.